இந்த மனுஷன் ஒரு பிசாச கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தன்னோட ஆத்மாவுக்கு பதிலா அது மூலமா அவனோட பழிய தீர்த்துக்கணும்னு நினைக்கிறான். அவன் தன்னுடைய கை மணிக்கட்டுல வெட்டின உடனே அங்க 2 தலை உள்ள ஒரு பிசாசு அந்த இடத்துல தோன்றுச்சு. யார் எனக்கு பூஜை பண்ணது? நீதான் என்னை இங்க வரவழைச்சியா? ஆமா, நான் தான். என்னோட ஆத்மாவை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக என்னோட மொத்த கிராமத்தையும் அழிச்சிடு. உன்னோட ஆத்மா? வெறும் ஒரு ஆத்மாவுக்கு பதிலா நான் மொத்த கிராமத்தையும் அழிக்கணுமா? இது என்ன ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணுது. நீ என்னோட உடம்ப தாராளமா பயன்படுத்திக்கலாம். இந்த உடம்புக்கு எவ்வளோ ஆயுள் இருக்கோ நீ இதிலே இருந்து இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ மனுஷா, ஒரு தடவை ஒரு ஆத்மாவை நான் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ எந்த ஒரு வாசலுக்கும் போகவே முடியாது. என்னோட பழிவாங்குதலை முடிச்சு நான் அமைதியாகிறதுக்கு எனக்கு இது ரொம்பவே சின்ன விஷயந்தான். ஒருவேளை நான் இதுக்கெல்லாம் பயந்துருந்தேன்னா நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். இப்போ முதல்ல என்னோட வேலையை முடி, அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ததாஸ்து. அந்த பிசாசு அந்த கிராமத்தையே எரிச்சுது. சாகுங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என் குடும்பத்தையும் இப்படி எரிச்சு கொன்னீங்க. ஏ சைத்தான், என்னோட ஆத்மாவை ஏத்துக்கோ, எனக்கு முக்தியை கொடு. சரி, எப்படியா இருந்தாலும் ஒப்பந்தம் தானே. அந்த பிசாசு அவனோட ஆத்மாவை இழுத்துக்குச்சு. இந்த சம்பவம் நடந்த சில வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு கோர்ட்டுக்கு வெளியில 2 வக்கீல், அதுல ஒருத்தர் ஆலோக், அப்புறம் 2வது வக்கீல், அவருடைய பேரு விகுகா. ஆலோக் சார், இன்னைக்கு ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு. இப்போ இந்த கேஸ் நம்ம கையில தான் இருக்கு. உன்ன மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா எல்லா டீட்டெயிலையும் ரிசர்ச் பண்ணி நீ என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டல. அப்புறம் சார், இதுக்கான ஃபீஸ் அவங்க எப்போ தருவாங்க? இன்னைக்கு ஈவினிங். பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அதனால தான் நான் அவங்க கிட்ட இன்னும் ஃபீஸ் வாங்காமல் இருந்தேன். ஜஸ்ட் ஒரு விருந்து மட்டும் கேட்டிருந்தேன். அதை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. சரி, நீங்கள் போய் உங்கள் விருந்தை என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் அடுத்த கேஸோட ரிசர்ச்சை ஆரம்பிக்கிறேன். என்ன? சரி விகோக்கா, நாளைக்கு கோர்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். சரி. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஒரு சுடுகாட்டு கிட்ட ஆலோக் ஒரு வயசான ஆளு கூட நின்றுட்டு இருந்தாரு. சரி, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு உங்கள் நியாயம் கிடைச்சிருச்சா? நீங்கள் எந்த ஆளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தீங்களோ அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃபீஸை வாங்கிக்கங்க வக்கீல் சார். இங்கே பாருங்க ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது விஷயம் என்னன்னா, நான் மனுஷங்களோட விதிக்கும் அப்புறம் வாக்குக்கும் உண்மையாக நடக்கிறவன் இல்லை. அப்பதான் ஆலோக்கோட கரும் விழிகள் மொத்த கண்கள்லையும் பரவிடுச்சு. என்னோட முடி ஒன்றும் தூசியால் வெள்ளையாகலை. நீங்கள் எதை தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ, ஒருவேளை அந்த விஷயம் என் அனுபவத்தில் நடந்திருந்தா அப்போ நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். உங்களுக்கு என் கண்ணை பார்த்தா பயமா இல்லையா? இல்லை, நான் உங்களுக்கு என் ஆத்மாவை கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தப்போ அப்போவே நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு மனுஷரோ தேவரோ ராட்சசரோ இல்லை. நீங்கள் அவங்களையும் விட வித்தியாசமானவர். மோசமானவரும் இல்லை, கருணையானவரும் இல்லை. நீங்கள் இருட்டுக்கு சாட்சியானவர் மட்டும்தான். மனுஷங்கள்லாம் நல்ல தெளிவானவங்க தான். பயப்படுவாங்க, ஆனாலும் அந்த இருட்டை நோக்கி ஓடுவாங்க. அவங்க ஆத்மாவை காப்பாற்றிக்கவும் இல்லை ஏதாவது நியாயத்துக்காகவும். அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அதுக்கு பழி வாங்கிறதுக்காக எந்த இருட்டோட உதவியையும் அவங்க கேட்பாங்க. ஆமாம், மனுஷங்க எப்போ உதவி இல்லாமல் போகிறாங்களோ அப்போ ஒரு இருட்டு கூட அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வெளிச்சமாக தான் அவங்களுக்கு தெரியும். சரி இருக்கட்டும், உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ வாக்க நிறைவேற்றுற நேரம் வந்துடுச்சு. சரி, பரவாயில்ல, எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் செத்துட்டாங்க. எனக்கு கெட்டது நடக்கணும்னு நினைச்ச எல்லாரும் செத்துட்டாங்க. ஆலோக், அதாவது பிசாசு, அந்த வயசானவரோட ஆத்மாவை அவருக்குள்ள இருந்து இழுத்துக்குச்சு. இந்த பிசாசு இன்னொரு உலகத்துல இருந்து வந்தது. இப்ப அதுக்கு இந்த உலகம்
ரொம்பவே அற்புதமா தெரிஞ்சது. அப்புறம் மனிதருக்குள்ள இருக்கிற அந்த இருட்டு அதுக்கு இன்னமும் ஈர்க்கப்பட்டதா தெரிய ஆரம்பிச்சது. அதாவது பல வருடத்துக்கான சலிப்பு இப்போ மகிழ்ச்சியா மாறிடுச்சு. மறுநாள் அதே கிரைம் சீனுக்கு 2 மனுஷங்க வந்தாங்க. ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ரிஷி, அப்புறம் இன்னொருத்தர் கான்ஸ்டபிள் ரமேஷ். இந்த உடம்பை பார்த்தா எப்படி இருக்குன்னா இதோட உயிர் ஆத்மா ரெண்டுமே இதை விட்டு போன மாதிரி இருக்கு. இதை பார்த்தா ஏதோ ஒரு மனுஷனோட வேலை மாதிரி தெரியல சார். கண்டிப்பாக ஏதோ ஒரு தீய சக்தி தான் இவரை இப்படி பண்ணியிருக்குன்னு தோணுது. தீய சக்தி, இதை பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது. இங்கே பாரு ரமேஷ், நீ சொன்ன விஷயத்த மறுக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் மனுஷங்களால் என்ன பண்ண முடியும், அது என்னன்னு எனக்கும் புரியவே மாட்டேங்குது. அதனால் எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் நம்ம யாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. ஆமாம் சார், மனுஷங்களும் எந்த ராட்சசர்களுக்கும் கம்மி இல்லையே. சரி, ஃபாரன்சிக் கிட்ட சொல்லி இந்த உடம்பை எடுத்துகிட்டு போக சொல்லு. ஒருவேளை ரிப்போர்ட்ஸில் ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். அன்னைக்கு சாயந்தரமே ரிஷி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாரு. அப்பதான் ரமேஷ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவரை பார்க்க வந்தாரு. ரமேஷ் ஏதோ சங்கடத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சது. சார், இந்தாங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு. என்னாச்சு? அப்படி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கு? அதை நீங்களே பார்த்துக்குங்க சார். இது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயமாச்சே. சில வருஷங்களுக்கு முன்னாடி எந்த கிராமம் எரிஞ்சு போச்சோ அந்த கிராமத்துலேயும் சில பாடிகள் இந்த மாதிரி தான் கிடச்சிது, ரொம்ப மோசமான நிலைமையில. அப்புறம் இந்த மரணமும் பார்க்க அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆமாம் சார், இது மட்டும் இல்லை, அந்த கிராமத்தோட கேஸை நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம். ஏன்னா நமக்கு அங்கே எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கலல்ல. அந்த விஷயத்த ஒரு மனுஷன் செஞ்ச மாதிரி நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. இந்த கேஸே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. இது வரைக்கும் நம்மளால் சால்வ் பண்ண முடியல. யாரெல்லாம் இந்த கேஸில் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு மனுஷன் செஞ்ச வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. சார் சொல்லு, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்திருக்கா? சார், அந்த கேஸில் ஒரு ஆள் இருக்காரு. அவர் தான் இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்காரு. அப்புறம் அவரும் ரொம்ப நாளைக்கு நம்ம கண்காணிப்புலேயே தான் சார் இருந்தார். ஆனால் நான் அவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்புறம் எனக்கு என்ன விஷயம் தோணுதுன்னா, அவர் தனியாக இந்த க்ரைமை பற்றி எதையும் சொல்லவே மாட்டார். அவர் பேர் ஆலோக் சார். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன சார்? இந்த வயசானாலும் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கேஸை ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் அவரோட வக்கீல் பேரும் ஆலோக் தான். ஸோ இப்போ நம்ம அவரை பிடிச்சிட்டோமா சார்? இல்லை, அவர் கூடவே அவரோட அசிஸ்டண்ட்டும் இருக்காரு, விக்கோக்கா. நம்ம நாளைக்கு அவர்கிட்ட பேசலாம். சரி சார். 2 பேரும் மறுநாள் விடிவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஆலோக் மறுபடியும் சுடுகாட்டுக்கிட்ட யாரோ ஒரு கிளைண்ட் கூட நின்றுட்டு இருந்தாரு. இப்போ என் ஃபீஸ் பற்றின விஷயம், நீங்கள் கேஸை ஜெயிச்சிட்டிங்கல்ல? ஆமா, இப்போ அந்த முட்டாள் புருஷனுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவனுடைய எல்லாத்தையும் நான் பறிச்சிட்டேன்னு. அப்புறம் பாவத்துல நீங்களும் குறைஞ்சவர் இல்லை, நீங்க ஒரு டெவில். அந்த கேஸை நீங்க அப்படியே தழகிலாம் மாத்திட்டீங்க. பாவம், அவன் மாட்டிக்கிட்டான். நான் ஒன்றும் பாவி இல்லை, அதுக்குன்னு புண்ணிய ஆத்மாவும் இல்லை, எனக்குன்னு எந்த ஆத்மாவும் இல்லை. நான் ஒப்பந்தங்களை போட்டு என்னோட ஃபீஸை மட்டும் வாங்குவேன். பாவி நீ தான். நான் உனக்கு துணையாக மட்டும்தான் இருந்தேன். நான் வெறும் ஒப்பந்தங்களை மட்டும் போடுவேன். அப்புறம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிக்குவேன். இப்போ என்னோட ஃபீஸை கொடு, உன்னோட ஆத்மாவை எனக்கு ஒப்படைச்சிடு. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு சொந்தமாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இல்லை, ஆத்மாவுக்கு அர்த்தம் ஆத்மா தான். நீங்க என்ன பேசுறீங்க? இது என்ன ஏதாவது கவிதையா பழமொழியா? அப்போதான் ஆலோக்கோட கண்கள் சிவப்பு நிறத்துல மாறிச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல அவனுடைய உருவமே மாறிடுச்சு. அவர் 2 தலை கொண்ட பிசாசு மாதிரி மாறிட்டாரு. என்னை விட்டுடு. நீ நிஜமாவே ஆத்மாவை பத்தி பேசுறன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னை விட்டுடு. நான் என்னோட வார்த்தைகள்ல உறுதியா இருக்கேன். நான் கொடுத்த ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றும் போது நீயும் நீ கொடுத்த ஒப்பந்தத்தை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். இல்ல. அப்புறம் நான் எதுக்காக என் புருஷனை மோசம் பண்ணணுங்கிறதுக்காக கேஸ் போடணும்? நீ வேணா அந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சுக்கோ. எனக்கு உயிர் பிச்சை மட்டும் கொடு. எனக்கு எந்த பணமும் வேணாம். அப்பதான் பிசாசு அவகிட்ட இருந்த ஆத்மாவை வெளியே எடுத்தது. அப்புறம் தன்னைத்தானே மறுபடியும் ஆலோக் மாதிரி அது மாத்திக்கிச்சு.
அப்பதான் புதருக்குள்ள இருந்து மறைஞ்சிருந்து 3 பேர் உட்காந்துருந்தாங்க. ரிஷி, ரமேஷ், அப்புறம் விக்கோக்கா. 3 பேரும் ஏன் வெளியே வர மாட்டீங்க? மற்றவங்களை இப்படி மறைஞ்சு மறைஞ்சு பார்க்கறது நல்ல விஷயம் கிடையாது. 3 பேரும் அங்கேருந்து வெளியில வந்தாங்க. ரிஷியோட முகத்துல வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் ரமேஷ் பயத்துல எதுவுமே அவரால் பேச முடியல. அப்பதான் ரிஷி சொன்னாரு, நீ யாரு? அப்புறம் ஜனங்களை எதுக்காக இப்படி நம்ப வச்சு ஏமாத்தி கொண்டுகிட்டு இருக்க? ஏமாத்துறேனா? ஏமாத்துறது எனக்கு வரவே வராது. ஆனா மனுஷங்களுக்கு ஒரு கலை இருக்கு. இத்தனை வருஷங்களா என்கிட்ட யாரெல்லாம் அவங்க ஆத்மாக்களை கொடுத்தாங்களோ எல்லாரும் வித்தியாசமான கோரிக்கையோட வந்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பேராசை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இல்லை, அது எல்லாமே உன்னோட சதிதான். அவங்க எல்லாரோட மூளையும் உன்னால தான் அப்படி குழம்பி போச்சு. நான் யாருக்கிட்டலாம் ஒப்பந்தம் போட்டனோ அவங்க கிட்ட இருந்து தான் ஆத்மா வாங்கினேன். அவங்க எல்லாரும் என்னை வேற வேற பேரில் கூப்பிட்டாங்க. சைத்தான், டெவில், ராட்சசன், அப்புறம் வேற என்னென்னவோ கூப்பிட்டாங்க. அவங்க என்ன பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டாங்களோ அது அவங்களுக்குள்ள இருக்கிற இருட்டோட பேர் தான். உங்களை மாதிரியே தான் அவங்களும் என் மேலே வழி போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நீ என்னதான் சொல்ல வர? நீ பண்ணுற விஷயம் எல்லாம் சரியா? சரி தப்புன்ற ரெண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமே கிடையாது. நான் வெறும் ஒப்பந்தம் தான் போடுறேன். நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அவங்க ஆத்மாவை எடுத்துக்கிறேன். நான் ஏமாத்துக்காரன் இல்லை, நீங்க தான். ஆனால் இந்த தடவை நீ மாட்டிக்கிட்ட. உன்னோட இந்த அசிஸ்டண்ட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன்னை கண்காணிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ ஒரு மனுஷனோட உடம்பை கொன்னதுக்கு அப்புறமா உன்னோட அழிவும் ஏற்பட்டுடும். விக்கோக்கா அவர் இருந்த இடத்துக்கு போனாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 தலை உள்ள பிசாசு மாதிரி மாறினாங்க. இது என்ன? எப்படி? சார், நான் தான் ஷைத்தான். நீ விக்கோக்காவ மாதிரி எங்களை ஏமாத்தியிருக்க. நீ ஒரு மோசமான ஷைத்தான். உன் வார்த்தைகள் முழுசும் பொய்யா தான் இருக்கு. மனுஷங்க அவங்களோட மோசமான வேலையை செய்யறதுக்காக எனக்கு அவங்களோட ஆத்மாவையே கொடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன சைத்தான்னு சொல்றீங்க? அப்போதான் அந்த பிசாசு 2 பேரோட ஆத்மாவையும் இழுத்தது. அப்புறம் அங்கே இருந்தது அவங்களுடைய உடம்பு மட்டுமே. 18 வயசு சிருஷ்டி அப்புறம் அவளுடைய 13 வயசு தம்பி மோஹித் வீட்டு லான்ல விளையாடிட்டு இருந்தாங்க. அதே டீ டேபிள்ல உட்கார்ந்திருந்த அங்கதும் குஞ்சனும் ரொம்ப ஆனந்தமா டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கத், உங்களோட கவனம் எங்க இருக்கு? என்னமோ பெரிய யோசனையில இருக்கீங்க. என்ன சொல்றது? ப்ரமோஷன் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த அழகான வீட்டை விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ப்ரமோஷன்னால உங்களுக்கு போஸ்டிங்கும் கிடைக்குது. அதனால நாம இந்த வீட்டை விட்டுத்தானே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும். எல்லாரும் சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க கார்ல புறப்பட்டு போனாங்க. அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு சரூர்பூர் போனாங்க. அங்க அந்த வீடு இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? சுரூர்பூர் தான் வந்துடுச்சுல்ல. நான் அஸ்வினுக்கு கால் பண்றேன். ஹலோ அஸ்வின், இங்க பாரு, எனக்கு அந்த வீட்டோட அட்ரஸ் அனுப்பிவிடேன். நான் சரூர்பூருக்கு வந்துட்டேன். அங்கிள், கவர்மெண்ட்ல இருந்து நீ தங்குறதுக்கு எந்த வீடோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களோ அந்த வீட்டில் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 2 வாரம் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால நான் உனக்கு ஒரு புது அட்ரஸ் அனுப்புகிறேன். லொக்கேஷன் காட்டுக்கு நடுவில் இருக்கும். ஆனால் வீடு ரொம்பவே பெருசு. நீங்கள் எல்லாரும் ப்ளீஸ் 2 வாரத்துக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா, அனுப்பிவிடு. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? அஸ்வின் அங்கதுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பி வச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களுடைய கார் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுச்சு. ஓ மை காட், இந்த வீடு ஏதோ பெரிய மாளிகை மாதிரி தெரியுது. எவ்வளவு அழகா இருக்கு இந்த வீடு. ஆமாப்பா, இது நம்மளோட பழைய வீடை விட ரொம்பவே அழகா இருக்கு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்கும் வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க டின்னரை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போனாங்க. ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணி இருக்கும். சிருஷ்டி மொபைலை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் மோஹித் அவ பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தான்.
அப்பதான் சிருஷ்டியோட மொபைல் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அட, இது சுஷாந்தோட காலாச்சே. அவ அந்த காலை எடுத்தா ரூமை விட்டு வெளியே வந்தா. சொல்லு சுஷாந்த், எப்படி இருக்க? இங்க பாரு, எப்ப பாரு உன் ஞாபகமாவே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஹலோ மை டியர், கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு என்ன தெரியும் அப்பாவுக்கு ப்ரமோஷனோட போஸ்டிங்கும் கிடைக்கும்னு. சிருஷ்டியோட ரூம் 3வது மாடியில இருந்தது. அவ சுஷாந்த் கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பால்கனி பக்கமா போனா. அங்க அவ ஒரு பழைய வீட்டை பார்த்தா. சுஷாந்த், நான் உன்கிட்ட கொஞ்ச நேரத்துல பேசுறேன். வாவ், எவ்வளோ பெரிய கோட்டை. ஆனா அங்க யாருமே இல்லாத மாதிரி எல்லாம் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிருஷ்டி ஒரு பொண்ணை பார்த்தா. அவ வெள்ளை கலர்ல சல்வார் போட்டிருந்தா. அவ கையில ஒரு தட்டோட அந்த வீட்டு கேட் வழியா அவ போனா. இது யாரு? அந்த பெண்ணோட கையில ஒரு தட்டு இருந்தது. அந்த தட்டுல ஒரு விளக்கு, அப்புறம் எண்ணெய் உள்ள ஒரு பாட்டில், கொஞ்சம் ரோஜா பூக்கள், அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் பாயசமும் இருந்தது. அவ அந்த வீட்டு வாசல் கிட்ட போனதும் ஒரு தடவை இப்படி அப்படின்னு சுத்தி பார்த்தா. அப்புறம் அவ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. ஒரு மிஸ்ட்ரி கிடைச்சிருச்சு. நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குற அப்படி என்னதான் இருக்குன்னு. அப்பதான் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் அவ ரொம்ப பயந்துட்டா. கொஞ்ச நேரத்துல அதே பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் திரும்பி அதே வந்த வழியிலேயே அவ போக ஆரம்பிச்சா. மறுநாள் ராத்திரி டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா சிருஷ்டி தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன். நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்குது. சாப்பாடும் ஜீரணமாகும், அப்புறம் அப்படியே நடந்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சரி, ஆனா நீ போகும்போது மோஹித்தையும் கூட்டிட்டு போ. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகக்கூடாது என்ன? சிருஷ்டி தான் கூட மோஹித்தை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. அக்கா, வாங்க எதிரில் இருக்கிற பார்க்குக்கு போகலாம். அது ரொம்ப பெரிய பார்க்கா இருக்குல்ல? அதுவும் சரிதான். ஆனா எனக்கு என்னமோ அந்த கோட்டைக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. அது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. ஓஹோ அக்கா, நீங்க இங்க வந்தும் ஏதாவது மிஸ்ட்ரி இருக்கான்னு பார்க்க போறீங்களா என்ன? ஐயோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா, நீயும் என் கூட வா. அப்புறம் அவங்க 2 பேரும் மெதுவா அந்த வீட்டுக்கிட்ட போனாங்க. அவங்க அந்த கதவுல பூட்டோட இடத்துல பச்சை அப்புறம் கருப்பு நிறத்துல கயிறு கட்டி இருக்கிறத பார்த்தாங்க. அதை தொடாத, அது ஏதோ பாதுகாப்பு வளையம்னு நினைக்கிறேன். அதாவது மந்திரம் பண்ணப்பட்ட கயிறுகள். இந்த மந்திரப்பட்ட கயிறுகள்னா என்ன அக்கா? ஐயோ, நான் அதெல்லாம் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல இங்க ஏதாவது பெரிய ஜன்னல் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அவங்க அந்த பெரிய ஜன்னல் வழியா அந்த கோட்டைக்குள்ள போய் இறங்கினாங்க. அவங்க உள்ள காலடி எடுத்து வச்சதுமே ரொம்ப விசித்திரமான வேகமான காத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பூனைங்கெல்லாம் அழற சத்தம் கேட்டுச்சு. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்போ உள்ள வரல. வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஏய், எதுக்கு இப்படி பயப்படுற நீ? அதான் நான் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத. வா, உள்ள போவோம். அவங்க 2 பேரும் இப்போ உள்ள போக ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய காலடி சத்தங்கள் அந்த காரிடார்ல எதிரொலிச்சிட்டு இருந்தது. காரிடோர் வழியா போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கதவு கிட்ட போய் நின்னாங்க. அந்த கதவுகளோட 2 பக்கமும் ஒவ்வொரு நோட்டீஸ் போட்டிருந்தது. அதுல அரபி பாஷையில ஏதோ எழுதியிருந்தது. அக்கா, இதுல என்ன எழுதியிருக்கு? ஐயோ, எனக்கு அரபி எல்லாம் தெரியாது. இத சொல்லிட்டு சிருஷ்டி அந்த கதவுகளை திறந்தா. உள்ள காலடி எடுத்து வச்சதுமே அவங்களுக்கு முன்னாடி ஒரு சவப்பெட்டி இருந்ததை பார்த்தாங்க. இந்த சவப்பெட்டி... அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க முதல்ல இங்க இருந்து வந்துருங்க, அப்புறமா தனியா வந்து பாருங்க. சிருஷ்டி யோசிக்க ஆரம்பிச்சா. ஆனா அதுக்கு முன்னாடியே யாரோட காலடி சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. மோஹித், வா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். யாரோ வராங்க. அவங்க போய் ஒரு மூலையில மறைஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கதவு பக்கமா பார்த்தாங்க. கதவு திறந்தது. அதே வெள்ளை சுடிதார் போட்ட அந்த பெண் கையில தட்டோட உள்ள வந்தா. அவ அந்த சவப்பெட்டி கிட்ட வந்து நின்னா. அவ அந்த தட்டை கீழே வச்சா. அவ அந்த தட்டுல இருந்து வாசனை திரவிய பாட்டிலை எடுத்தா. அத அந்த சவப்பெட்டி மேல தெளிச்சா. அப்புறம் அந்த பெண் அந்த ரூமை விட்டு வெளியில போனா. சிருஷ்டியும் மோஹித்தும் அந்த சவப்பெட்டியை பார்த்தாங்க. அப்பதான் ஒரு பயங்கரமான தலை அந்த சவப்பெட்டியை விட்டு வெளியே வந்தது.
சிருஷ்டி அப்புறம் மோகித்தை பார்க்க ஆரம்பிச்சது. அது ஒரு ஜின். அது முழுமையா அந்த சவப்பெட்டியை விட்டு வெளியே வந்தது. தலையில 2 கொம்பு, செவந்த உடம்பு, கண்கள் நீல நிறத்துல ஒளிர் வீசுச்சு, அப்புறம் கூர்மையான நகங்கள் கொண்ட கைகள். அவங்க 2 பேரும் பயந்து கதவு கிட்ட ஓடினாங்க. மோஹித் அந்த அறையை விட்டு வெளியே போயிட்டான். ஆனா அந்த ஜின் பின்னாடி இருந்து சிருஷ்டியோட காலை பிடிச்சிருச்சு. மோஹித் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவன் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. அங்கேருந்து ஓடினவன் தன்னோட ரூம்குள்ள போய் தான் நின்னான். காலையில விடிஞ்சதும் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வந்ததும் அவங்க எல்லாரும் சிருஷ்டியோட ஒரு புது ரூபத்தை பார்த்தாங்க. அவ சல்வார் கமீஸ் போட்டிருந்தா. சிருஷ்டி, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க நீ? உனக்கு சல்வார் கமீஸ் எப்போ திறந்து பிடிக்க ஆரம்பிச்சது? அம்மி, நாம இனிமே இந்த மாதிரி உடைகள் தான் போட்டுக்கணும். நீங்களும் இதை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி சொல்லிட்டு அவ டிஃபன் சாப்பிட போயிட்டா. அப்புறம் எல்லாருக்கும் அவ சொன்ன இந்த விஷயம் கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. அவ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. டேபிள்ல வச்ச சாப்பாடு எல்லாமே முடிஞ்சுக்கிட்டே இருந்தது. அம்மி, நாளையில இருந்து கொஞ்சம் சாப்பாடு அதிகமா செய்யுங்க. எனக்கு பாருங்க, இப்ப கூட இன்னும் பசிக்குது. இப்படி சொல்லிட்டு அவ தன்னுடைய ரூமுக்கு போயிட்டா. அவளோட ரூம்ல இருந்து விசித்திரமான சத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ யாருக்கிட்டையும் எதையும் பேசல. சரியா ராத்திரி 8 மணிக்கு அவ டின்னர் சாப்பிட டேபிளுக்கு வந்தா. அம்மி, என்ன நீங்க இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்னால எப்படி சாப்பிட முடியும்? என்னது இது புதுசா அம்மி அம்மின்னு சொல்லிட்டு இருக்க? அப்புறம் இது உனக்கு பிடிச்ச மட்டர் பன்னீர் சப்ஜி தானே? உன்னால இதை சாப்பிட முடியாதா? நான் இதோ வரேன். இப்படி சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு வெளியே போனா. இவ எங்க போயிட்டு இருக்கா? இவளுக்கு என்ன ஆச்சு? நானும் இவ பின்னாடியே போய் பார்க்கறேன். அங்க தவ பின்னாடியே போனாரு. ஆனா சிருஷ்டி அவரோட கண்ணை விட்டு மறைஞ்சு போயிட்டா. அவ ஒரு ஹோட்டலுக்கு போனா. சொல்லுங்க மேடம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு டிஷ் மட்டன் குருமா, அப்புறம் 10 தந்தூரி ரொட்டி கொண்டு வாங்க. இதை கேட்டதும் வெயிட்டர் அவளை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்கள் 10 ரொட்டி சாப்பிடுவீங்களா? நீங்க இப்ப போறீங்களா இல்ல நான் வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகட்டுமா? இதை கேட்டுட்டு வெயிட்டர் அங்கிருந்து போயிட்டாரு. அவ சொன்ன ஆர்டரை கொண்டு வந்தாரு. சிருஷ்டி சாப்பிட ஆரம்பிச்சா. அப்புறம் அங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாரும் அவளை ரொம்ப வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எதிர்க்க உட்கார்ந்துருந்த ஒரு சின்ன பையனும் அவளை மேல இருந்து கீழே ஊத்து பார்த்துட்டு இருந்தான். இங்க பாருங்க, இன்னும் 5 ரொட்டி கொண்டு வர முடியுமா? வெயிட்டர் இன்னும் 5 ரொட்டியை கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாரு. எப்பவும் மாமிசத்தை சாப்பிடாத சிருஷ்டி இன்னைக்கு மட்டன் குருமா அப்புறம் 15 ரொட்டிங்க சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் அவ அந்த இடத்த விட்டு புறப்பட்டா. அந்த அழகான பையன் கொஞ்சம் அடி தூரத்துல இருந்து அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனான். அங்க பக்கத்துல யாரும் இல்லாதது அவனுக்கு தெரிஞ்சதும் அவன் அவ கிட்ட போனான். அப்புறம் அவளோட கைய பிடிச்சான். என்ன நீங்க இவ்வளவு மோசமான ஆளா இருக்கீங்க? ஒரு தனியா வர பொண்ணோட கைய பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? அட என்ன டார்லிங், எதுக்கு இப்படி கோவப்படுற? ஒருவேளை நான் உன்கிட்ட வந்து இவ்வளோ நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்துக்கிட்டு ராத்திரியில எதுக்காக தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு உன்கிட்ட கேட்டா அப்போ உன்னால என்ன சொல்ல முடியும்? நீங்க ஒரு மோசமான ஆம்பளையா இருக்கீங்க. நீ என் கைய பிடிச்சது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். இதோட மோசமான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க. என்ன டார்லிங், நான் உனக்காக சாகரத்துக்கு கூட ரெடியா இருக்கேன் தெரியுமா? எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் உண்மை. அப்போதான் சிருஷ்டியோட கண்கள் செவந்த நிறத்துல மாறிடுச்சு. அவளுடைய கால்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு. அவ பார்க்க அந்த பையனை விட ரொம்ப உயரமாயிட்டா. அவளுடைய உயரம் கிட்டத்தட்ட 10 ஃபீட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி தலையை தூக்கி அவளோட முகத்தை அவன் பார்த்தான். பேய் 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 இப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடத்துக்கு பார்த்தான். ஆனா அப்பதான் சிருஷ்டி அவனோட கழுத்தை பிடிச்சா. அப்புறம் ஒரே வீச்சுல அவன் உடம்புல இருந்து அவனோட தலைய தனியா பிடுங்கினான். சிருஷ்டி தன்னோட கையில அவனோட தலைய வச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தா. அவனோட தலையில இருந்து ரத்தம் கீழே சிந்திக்கிட்டே வந்தது. அந்த ரத்த துளிகள் ஒரு கோடா அந்த படத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமா போயிட்டா.